அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறவங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், கீழ்காண்பவைகளில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம், ஓகேங்களா, சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது அப்படின்னா சிவப்பு பந்தா பண்டிகை. ஸோ ரெட் பாண்டா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அமுக்தய மலையாதா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அமுக்த மாலயாதா அப்படின்ற நூல் எழுதியவர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ரிலேட்டடாகவே தான் சுற்றி கொஷின் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி ரிலேட்டடாகவே கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி முகலாயர்களில் பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் ரிலேட்டடாகவே கொஷின்ஸ் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க துருக்கியர்கள், அவங்க இஸ்லாமிய அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா பாபர், இல்டுமிஷு, பால்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ இந்த 4 பேர்த்த சுற்றியே கொஷின் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து புத்த சமயத்தில் வினய பிடாகா கோட்பாட்டின் உட்பொருள் யாது அப்படின்னா ஒழுக்கம். வினய பிடாகா கோட்பாட்டின் உள்பொருள் என்னது? ஒழுக்கம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னா முதல் இஸ்லாமியர் முகமது பின் காசிம் அப்படின்றவர். முகமது பின் காசிம். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து கஜினி முகமது. இவருக்கு 2 பேருக்கு 30 வருஷம் கேப் வரும். கஜினி முகமது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 20 இயர்ஸ் அப்புறம் வந்து யார் வருவார்? கோரி முகமது வந்து வருவார். ஓகேங்களா? இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை வந்து அமைக்க அடித்தளம் போட்டவர் யார் அப்படின்னா கோரி முகமது. அமைச்சரவை யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக்கு, கோரி முகமதோடைய அடிமை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசு அனைத்து மதங்களையும். ஸோ இது வந்து பாலிட்டியில் இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? காய்க்கிறது எந்த அரசு எந்த மதத்தையும் தனியாக பகர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது தவறானது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? போர்ச்சுகீசிய விஜயநகர அரசுக்கு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உறவுகள் இருந்தது. அப்படியே போர்ச்சுகீசிய விஜயநகர அரசுகளுக்கிடையே கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் உறவுகள் தொடங்கியது இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தே போர்ச்சுகீசியர்கள் வந்து என்னது இந்தியாவோட தொடர்பு இருந்துச்சு. 2ஆம் வெஸ்கடர் ஸ்பெயின் மன்னர் 2ஆம் பிலிப்பிடமிருந்து வாணிப நலன் கடிதங்களை பெற்றார் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தனர். அட்டோனியா பார்த்தீங்களா, அக்பரை பற்றி கேட்டிருக்காங்களா? அட்டோனியா கேப்ரல் அப்படின்றவங்க அக்பரை வந்து சூரத்தில். ஸோ இது ஒன்று மட்டும் தான் ரைட்டானது. அடுத்து தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பு யார் பொறுப்பு? கிராமத்தின் பாதுகாப்பு யார் பொறுப்புன்னு வரணும். கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு அப்படின்னா பட்டேல் அப்படின்றவருடைய பொறுப்பு. தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தின் பாதுகாப்பு யாருடைய பொறுப்பு அப்படின்னா பட்டேல் அப்படின்றவருடைய பொறுப்பு. கீழ்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? கீழ்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் வந்து மாறாத சமூகம் அப்படின்றத குறிக்குது. அடுத்து வந்து எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பியாவிற்கு பரவுவதற்கு வதை செய்தது? எந்த சமூகம் அப்படின்னா சிந்தியர் அப்படின்ற வந்து சமூகம். அடுத்தது பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது அப்படின்னா அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. அதனால தான் பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மையான காரணமாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து குப்தர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது அப்படின்னா நாணயங்களில் குப்தர்களின் குமரதேவி உருவங்கள் காணப்படுகின்றன. ரைட்டு. ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கியமான அலுவலர் ஆவார். ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கியமான அலுவலராக கிடையாது. அதாவது அரசவை புலவர் அவர். ஓகேங்களா? இந்த கல்வெட்டு வந்து ஒன்று பொறிச்சிருந்திருப்பார். எங்கே அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு 33 வரிகளில் நகரி அப்படின்ற இதில் பாலி மொழியில் வந்து பொறிச்சிருப்பார். ஓகேங்களா? அவர் வந்து சந்திரகுப்தருடைய என்னது அரசவை புலவர் அவர். ஓகேங்களா? ஸோ அதனால் அது மட்டும் தவறானது. அடுத்து சந்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் தூண், அசோகத்தூண் கல்வெட்டு
அலகாபாத் அசோகத்தூன் கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது. ஓகே, கரெக்ட். ஆனால் ஈரான் தூண் கல்வெட்டை வெட்டியவர் யார் அப்படின்னா புத்தகுப்தர் அப்படின்றவர் வந்து வெட்டியிருந்திருப்பார். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்ரைன் தீவு அப்படின்றது. அடுத்தது மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது? அதாவது அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்க செய்தது, நிர்வாகமும் வலுவிழந்து விட்டது அப்படின்றதான். ஸோ அகிம்சை கொள்கை என்ன பண்ணுது? ஒரு பெரிய பேரரசியை வீழ்ச்சிக்கு உண்டாக்குது. ஸோ முகமது கவானை பற்றியதில் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றியது. இரண்டாம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். கரெக்ட். அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். ஹிமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். முகமது கவான் ஒரு அபாக்கி 1481 சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். ஸோ எல்லாமே ரைட்டு தான். ஸோ பாமனி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயர் மற்றும் பாமனி சுல்தான்கள் இந்த 2 பேர்த்துக்கு இடையில் இருக்கிறதும், அதே மாதிரி பாமனி சுல்தான்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில் இருக்கிறதும், அதுக்கப்புறம் இந்த முகமது கவான் அப்படி இந்த 3 ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து வரும். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றி தவறான கூற்று எது? கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று அப்படின்னா என்னது? கங்கை சமவெளி. ஸோ கங்கை சமவெளியில் சிந்து சமவெளி கிடையாது. அது சிந்து முழுவதும் இருந்துச்சு. பாலசிஸ்தான் நாட்டில் சிந்து சமவெளி இருந்துச்சு. தெற்கு பஞ்சாப்லேயும் சரி, வடக்கு பஞ்சாப்லேயும் சரி சிந்து சமவெளி இருந்துச்சு. ஆனால் வந்து கங்கை சமவெளியில் சிந்து சமவெளி நாகரிகம் கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார் அப்படின்னா யாரும்? ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர். பிரிட்டிஷ் இந்தியா எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருதம். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள்ள வந்து இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னா முன்னாடி வந்து சமஸ்கிருதத்தை அடையாளப்படுத்தியிருப்பாங்க. யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிள்களையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆராய்ந்தார் அப்படின்னா மௌரிஸ் வின்டர்னிட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கொஷின் வந்து புதுசாக இருக்குது. ஓகேங்களா? யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆராய்ந்தார் அப்படின்னா மௌரிஸ் வின்டர்னிட்ஸ் அப்படின்றவர். அடுத்து வந்து பார்த்தா பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியின் விலை சரியான வரிசை எழுதுக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மலவ வெற்றிக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா யாத்திரர்கள் வரியை ஒழித்தல் 1, 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதேபூர் சிக்ரியில் இபாத் கானாவை தீர்மானித்தல், தீன் இலாஹி பிரகடனப்படுத்துதல். ஸோ மொத்தம் வந்து இது தான் வந்து என்னது சரியான ஆன்சர். டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர். ஸோ டெல்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான படைபலமே என்ன அப்படின்னா குதிரைகள் தான். அதே வந்து இவங்க நம்ம ராஷ்டிரகூடர்களுடைய முக்கியமான பலமாக இருந்தது யானைகள். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கஜபதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அஸ்வபதி அப்படின்னா குதிரைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அஸ்வா அப்படின்னா குதிரை. ஸோ அதான் அஸ்வமேத யாகம், குதிரைகளை பலியிடும் யாகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னா குப்தர்களுடைய காலம். முதல்ல ஒரு விதவை தீக்குளித்தல் எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா குப்தர்களுடைய காலத்தில் தான் நிகழ்ந்தது. அடுத்தது மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சூரியன் மறையும் பகுதி மாவல் அப்படின்னா. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா? மாவல் என்பதன் பொருள் என்ன? சூரியன் மறையும் பகுதி. ஓகேங்களா? அடுத்து கோவையை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயருக்கும் போர்ச்சுகீசியருக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா அடிக்கடி வந்து போர்ச்சுகீசியர் மேலே கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்ணுவார்? படையெடுப்பார். ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் கோவையை போர்ச்சுகீசியர்கள் வந்து கைப்பற்றினார்கள். அடுத்தது சொருப்கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? சொருப்கானா அப்படின்னா நாணய சாலை. சொருப் கானா அப்படின்ற சொல் எதை குறிக்கிறது? நாணய சாலை.
சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் எது அப்படின்னா விவசாயம் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம். அதுக்கப்புறம் பொருட்களை உற்பத்தி செய்தல், அதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டப்கத் ஐ நசீரி என்ற நூலின் ஆசிரியர். டப்கத் ஐ நசீரி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மின்ஹேஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் டப்கத் ஐ நசீரி அப்படின்ற நூலின் ஆசிரியராக இருந்தார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாபர் படையெடுப்புகளில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 காபூல் படையெடுப்பு 1504, கந்தகர் படையெடுப்பு 1522, பானிபட் படையெடுப்பு 1526, கன்வா போர் மட்டும் தவறானது. அந்த இயர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது அப்படின்னா பிடகோ பதோசா அப்படின்ற புத்தகம் வந்து புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது. ஓகேங்களா. பிடகோ பதோசா அப்படின்ற புத்தகம். அடுத்து முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா புனித தாமஸ் அப்படின்றவர் தென்னிந்தியாவை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து இத்தத்துவம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் மாக்லி போசலரால் நிறுவப்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகிறது. இது வேத மதத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது. இது சுமார் கிமு 4ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசர் பிந்துசாரரின் ஆட்சியின் காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது. இத்தத்துவம் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் தென் மாநிலங்களான கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. அப்படின்னா ஆசி வகம் அப்படின்ற தத்துவம் தான் ஆசிவகம் அப்படின்ற தத்துவம். ஸோ ஆசிவக தத்துவம் யாருடைய காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது அப்படின்னா மௌரிய பேரரசர் பிந்துசாகரின் ஆட்சி காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது. வேத மதத்திற்கே சவாலாக இருந்த தத்துவம் எது அப்படின்னா ஆசிவகம் அப்படின்ற தத்துவம். விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யார் அப்படின்னா முகமது காசிம் தான் ஆலம்கீர் நாமா அப்படின்ற நூலை இயற்றியவர். அடுத்து கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹுமாயூன் இறப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பானிபட் போர். அக்பர் குழந்தையாக இருப்பார். அவருக்கு கான் அப்படின்ற ஒரு கூட வந்து ஒரு தளபதி தான் அவருக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார், பதேசி குறியை கற்றல், தீநிலாகி மதம் அறிவிப்பு, கடைசியாக தீநிலாகி மதத்தை அறிவிப்பார். ஸோ அப்படியே வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை. டெல்லி சுல்தான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஸ்டின் இது. லாஸ்ட் டைம் குரூப் 1ல் கேட்டிருந்த கொஸ்டின் இக்தாரி முறை அப்படின்னா அவங்களுடைய படை தளபதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படையை பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஊர் ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோல், இதில் வர இன்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் இக்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதாவது மகாபால திக்ரிதானா படைத்தளபதி, மகஸ்பதி அப்படின்னா குதிரைப்படை தளபதி, மகா பிலுபதினா யானைப்படை தளபதி, மகா தண்டநாயக் தலைமை நீதிபதி. அப்படின்னா தலைமை நீதிபதி. ஸோ இது கொஞ்சம் 2-3 டைம் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இது திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவர். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவை தேசால் தயாரிக்கப்பட்டவை அப்படின்னா என்னது, டெரக்காட்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம், மண்ணால் செய்யப்பட்டது. ஓகேங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது எதால் செய்யப்பட்டது அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அமீர் குஸ்ரு எந்த நகரை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிக சிறந்த நதி பரிபாலன மையம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றார் அப்படின்னா டெல்லியை தான் குறிப்பிட்றார். அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் என்று குறிப்பிட்றார், டெல்லி. மிக சிறந்த நதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டது எது அப்படின்னா டெல்லி தான் வந்து குறிப்பிட்றார்.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசை மற்றும் அதாவது ஆரியப்பட்டா அப்படின்றது ஆரியப்பட்டர் அப்படின்றவர் இந்தியாவின் நியூட்டன். அடுத்தது ஸ்கந்தகுப்தர் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. ஸ்கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பியாவின் ஹீரோ. ஸ்கந்தகுப்தர் 2 அப்படின்னா யார்? சாகர்களை அழித்தவர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஸோ இது வந்து அப்படியே டேரெக்டாகவே கொடுத்தாங்க 1 2 3 4. ஸோ ஆனால் இந்த ஸ்கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பியாவின் ஹீரோ அப்படின்றது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னா மத்திய ஆசியா, மொசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத், பாலோசிஸ்தான், பாரசீகம். ஸோ இது எல்லா நாடுகளோடுமே வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா தொடர்பு கொண்டு வந்திருந்தாங்க, வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. லங்கவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. லங்கவதாரா சூத்திரம் எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா மகாயான புத்த மத கொள்கைகளை பற்றி குறிப்பிடுது. லங்கவாரா சூத்திரம் எதை பற்றி கூறுவது? மகாயான புத்த சமம். இப்போ புத்த மதத்துலேருந்து கண்டிப்பாக வந்து 1 2 கொஸ்டின் திரும்ப கேட்டுனே இருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக? அப்போ முகமது கவானை பற்றி தான் கேட்குறாங்க. ஓகேங்க. ஹுமாயூன் நியமித்தார். ஸோ அப்படின்னா பிஜப்பூர் நகரத்துடைய ஆளுநராக முகமது கவான் வந்து யார் நியமித்தார்? ஹுமாயூன் வந்து நியமிப்பார். அடுத்தது வந்து சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார்? ஜஹாங்கீர் அப்படின்றது தெரியும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் அப்படின்னா சார் ஜான் மார்ஷல். இந்த ஜான் மார்ஷல் தான் வந்து நிறையா சிந்து சமவெளி நாகரிகத்தில் நிறைய செயல்பாடுகளை வந்து செஞ்சுருந்துருப்பார். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா கண்ணை மூட்டை இதை போட்டுவாங்க, மற்ற எதையும் போட்டுறாதீங்க. மேபி அது ரைட்டாக கூட இருந்துடலாம். ஓகேங்களா? ஜான் மார்ஷல் அப்படின்றத நிறைய அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோற்றுவிக்கிறதுக்கு அதில் நிறையா பொருட்கள் கண்டுபிடிக்கிறது அங்கே டீப்பான அகலாய்வு நடக்கிறது எல்லாத்தையுமே காரணமாக இருப்பவர் யார்? ஜான் மார்ஷல் தான் இருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண் சிசு கொலை வழக்கம் தேஸ் மத்தியில் அதிகமாக இருந்தது அப்படின்னா யார்? ராஜபுத்திரர்களோட மத்தியில் அதிகமாக இருந்துச்சு பெண் சிசு கொலை. ஆயின் இ அக்பரி என்ற நூலை எழுதியவர். ஆயின் இ அக்பரி அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அபுல் பாசல் அப்படின்றவர் தான் என்னது ஆயின் இ அக்பரி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து வந்து குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம். குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது அப்படின்னா ஜபாரா அப்படின்றது. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஜபாரா அப்படின்ற துறைமுகம்னா அதாவது எங்கே? கிழக்கு கடற்கரையில். ஸோ இந்த ஜபாரான்ற துறைமுகம் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இது வரைக்கும் எடுத்து வச்ச கொஷின் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே அடுத்த பார்ட்டில் பேலன்ஸ் கொஷின்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. பாய்.